இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த கிரீன் கோல்டை பற்றி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நமது ஊர்களில் வேலியோரத்தில் சாதாரணமாக வளரும் இந்த ஒரு கீரை ஒரு சூப்பர் ஃபுட் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று பல நாடுகள் இதனை மாத்திரைகளாக வாங்குகிறார்கள். ஆனால் இலங்கையர்களாகிய நமக்கு இது இயற்கையின் பரிசு. அதுதான் முருங்கைக்கீரை. பழங்கால இலங்கை சமையலில் முருங்கைக்கீரைக்கு முக்கிய இடமுண்டு. இதில் ஆரஞ்சை விட 7 மடங்கு அதிக வைட்டமின் சி மற்றும் பாலில் இருப்பதை விட 4 மடங்கு அதிக கல்சியம் உள்ளது. இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. முன்பெல்லாம் நமது பாட்டிமார்கள் இதனை தேங்காய்ப்பூ மற்றும் சின்ன வெங்காயம் சேர்த்து முருங்கைக்கீரை மெல்லும் செய்வார்கள். இப்படி சமைக்கும் போது அதன் சத்துக்கள் வீணாகாமல் நமக்கு முழுமையாக கிடைக்கும். குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு இது ஞாபக சக்தியை அதிகரிக்கும். கடைகளில் அதிக விலை கொடுத்து சத்து மாத்திரைகள் வாங்குவதை விட உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கும் இந்த கீரை உங்களுக்கு பல ஆயிரங்களை மிச்சப்படுத்தும். வாரத்தில் 2 முறை இதனை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். பாரம்பரிய உணவே சிறந்த மருந்து. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.